இன்னைக்கு நம்ம the world's greatest martial artist 15th episode தான் பார்க்க போறோம். எபிசோட் ஓபனிங்ல நம்ம ஹீரோ அந்த புதருக்குள்ள ஒளிஞ்சுக்கிட்டு இருப்பானா, அப்ப அந்த காட்டுவாசி பாய்ஸ் ஹீரோ இருக்கிறத பார்த்துட்டு அட்டாக் பண்ண வரும்போது அவன் வேகமா அங்கிருந்து எஸ்கேப் ஆகிறதுக்காக முயற்சி பண்றான். காடுகளுக்குள்ள எல்லாம் ஓட பின்னாடி அவங்களும் அட்டாக் பண்றதுக்காக வராங்களா, அப்ப அவங்க 4th லெவல்ல இருக்கிறாங்கன்னு நம்ம ஹீரோ தெரிஞ்சுக்கிறான். டைரக்டா போட்டி போட்டு ஜெயிக்க முடியாதுன்னு தெரிஞ்சவனும் வேகமா அங்கிருந்து சுத்தி சுத்தி மரத்துங்களுக்கு நடுவுல ஓடிக்கிட்டு இருக்கேன். அதுல ஒரு லேடி என்னன்னா ஃபயரை வச்சு அம்பெல்லாம் விடுறாங்க. எப்படியோ அதுல இருந்து எஸ்கேப் ஆனாலும் ஆனா அடுத்த செகண்ட் ஈட்டியை வச்சுட்டு கிட்ட வந்து சண்டை போடுறதுக்காக முயற்சி பண்றாங்களா. இவனும் சமாளிச்சு பாக்குறான். ஒரு பாயிண்ட்டுக்கு மேல திணற முடியாம என்னமோ ஒண்ணு சொல்ல, ஆமா இந்த பையன் என்ன சொன்னா அப்படிங்கிற மாதிரி இந்த கட்டு வயசு பைஸ் எல்லாம் யோசிச்சுட்டு திருப்பி நம்ம ஹீரோவை துரத்த ஆரம்பிப்பாங்களா. டே சிங்க தலையா எங்கடா இருக்கிற, சீக்கிரம் வந்து காப்பாத்துறா அப்படிங்கிற மாதிரி ஹீரோ கத்திக்கிட்டே ஓடிக்கிட்டு இருக்கேன். நம்ம ஹீரோ அங்க ஆல்ரெடி ஒருத்தனை அடிச்சு போட்டு இருந்திருப்பான்ல, அந்த இடத்துக்கு ஆல்ரெடி பசங்க அப்புறம் வாத்தியார்னு சொல்லி வந்திருப்பாங்க. ஹீரோ அந்த வழியா தான் போயிருந்திருக்கான். ஆனா எங்க போயிருக்கான்னு யோசிக்கும் போது நம்ம டீனும் வந்துட்டு ஏன்னா ஹீரோவை காணோன்னு கேள்விப்பட்டேன், கண்டுபிடிச்சிங்களா என்னன்னு கேட்டுக்கிட்டு இருக்கேன். நம்ம பாக்ஸர் வாத்தியாருக்கு ஹீரோவோட டீச்சரை நினைச்சாதான் கவலையா இருக்குது. ஏன்னா தன்னோட ஸ்டூடெண்ட் இப்படி கூட்டிட்டு போய் நான் தொலைச்சிட்டேன் அப்படின்னு அவளுக்கு தெரிய வந்துச்சுன்னா அவன் என்ன சும்மா விட மாட்டா அப்படின்னு தான் நினைக்கிறாரு. அதுவே ஹீரோ அவனோட பவர்ஸ் அன்லீஷ் பண்ணி அந்த ஆளுங்கிட்ட இருந்து எஸ்கேப் ஆகுறானா, தட்டு மாதிரி ஆஹா அவனுங்கிட்ட இருந்து எஸ்கேப் ஆகி வரேன் அப்படின்னு சொல்லி கிட்டத்தட்ட இன்னும் ஒரு 50-60 கிலோமீட்டர் தாண்டி வந்திருப்பான் போலே நான் நினைச்சுக்கிட்டு இருக்கேன். ஆனா அப்பா அவனுக்கு முன்னாடி பெருசா ஏதோ ஒரு உருவம் வந்து நிக்குதா. இது என்னடா இது தங்க கலர்ல மின்னிக்கிட்டு இருக்குது, பார்க்க ஏதோ சிறுத்த மாதிரியும் தெரியுது, மூஞ்சில என்ன கொம்பெல்லாம் இருக்கு, இதோட உடம்புல எந்த விதமான எனர்ஜி பார்ட்டிகளுமே இருக்கிற மாதிரியும் தெரியல. ஒருவேளை நான் சேஃப் பேரியரை தாண்டி வந்துட்டோம். அந்த அண்டர் கிரவுண்ட் கிளாஸ்ல இந்த ஒரு மிருகத்தை பத்தி தானே சொன்னாங்க, இதுதான் கோல்டன் ஹார்ன் மான்ஸ்டரா அப்படிங்கிற மாதிரி அவன் ஷாக் ஆகிட்டு இருக்கேன். அப்போ ஹீரோ அட்டாக் பண்றதுக்காக திருப்பி அந்த 3 பேர் வருவாங்களா. அவங்க அந்த மான்ஸ்டரை பார்த்தானே பயந்து போயிட்டு வேகமா அங்கிருந்து எஸ்கேப் ஆக பார்த்தா அந்த மான்ஸ்டர் அவங்க 3 பேரையும் அட்டாக் பண்ணும். அவங்களோட எனர்ஜி எல்லாம் அப்சர்வ் பண்ணிட்டு 3 பேரை அங்கேயே படுக்க போட்டோன்னே அப்படியே நம்ம ஹீரோ கிட்ட வருமா, ஐயா நானும் வாழ்க்கையில எதுவுமே பார்க்கல, என்னையெல்லாம் சாப்பிட்றாது அப்படின்னு பயந்துகிட்டு இருக்கேன். அது நம்ம ஹீரோவோட ஷர்ட்டை வந்து ஸ்மெல் பண்ணி பார்க்கும், என்ன மோப்பம் முடிக்குது, ஒருவேளை இந்த எனர்ஜி ஸ்டோன் ஏதாவது தேடுதோன்னு யோசிச்சுட்டு வேகமா அதை தூக்கி போட அதை பிடிக்கிறதுக்காக அந்த மான்ஸ்டர் ஓடிடுமா. ஐயோ 1 கோடி பாயிண்ட் உள்ள ஒரு எனர்ஜி ஸ்டோனை நான் இந்த அளவுக்கு ஈஸியா தூக்கி போட்டுன்னு எது என்னமோ உசுறு தான் முக்கியம்னு வேகமா அங்கிருந்து ஓட பார்த்தா அவனால ஓட முடியல. அவனோட கால்கள் அங்கேயே மாட்டிக்கிட்ட மாதிரி தெரிய அந்த எனர்ஜி ஸ்டோனை சாப்பிட்டதுக்கு அப்புறம் அந்த மான்ஸ்டர் ஹீரோ கிட்ட வருமா, இல்ல என்கிட்ட எதுவுமே இல்லைன்னு இவன் பயந்துகிட்டே இருக்கேன். அது உடனே நம்ம ஹீரோவோட எனர்ஜி மொத்தத்தை அப்சர்வ் பண்ண ஆரம்பிக்கும். நம்ம ஹீரோ கிட்ட ஏகப்பட்ட பாயிண்ட்ஸ் இருக்கும் போல தொடர்ந்து அதை அப்சர்வ் பண்ணிக்கிட்டே இருக்கேன். அந்த மிருகத்துக்கே ஷாக்கு தான், என்ன இவ்வளவு இருக்குதுன்னு யோசிச்சுக்கிட்டு அதுவுமே இன்னும் அப்சர்வ் பண்ணிக்கிட்டே இருக்குமா. ஆஹா இருக்கிறது மொத்தத்தையும் உரிய விட்டுருச்சுன்னா அவனால எதுவுமே பண்ண முடியாதுன்னு ஹீரோவும் பயந்துகிட்டு இருக்கேன். அதே நேரத்துல நம்ம டீன் இருக்கிறாருல, சோ அவரும் காடை ஓரளவுக்கு தேடினதுக்கு அப்புறம் ரைட்டு அந்த பீஸ்ட் இருக்கிற அந்த பகுதிக்குள்ள ஹீரோ போயிருப்பானுங்கிற ஒரு கேள்வி ஒன்று வரும். பட் இருந்தாலும் கண்டிப்பா ஆல்ரெடி கிளாஸ்லயே அவங்கிட்ட இந்த மாதிரியான இடத்துக்குள்ள எல்லாம் போக கூடாதுன்னு சொல்லியிருப்பாங்க. ஏன்னா இவனுங்க ட்ரைனிங் தான் வந்திருக்கங்காட்டி சோ கிளாஸ்ல தூங்குற அளவுக்கு ஹீரோ பையன் முட்டாளா இருக்க மாட்டான் அப்படிங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்கு. அப்படியே அவன் உள்ள போயிருந்தாலும் அந்த பீஸ்ட்ங்கிறது கிட்டத்தட்ட ஒரு 8th லெவல்ல இருக்கிற ஒரு வாரியர் போய் சண்டை போட்டா கூட அந்த பீஸ்டுக்கு மேட்ச் ஆக முடியாது. ரீசெண்டா அந்த பீஸ்ட் லெவலப் ஆயிருக்குன்னு கூட நான் கேள்விப்பட்டிருந்திருக்கேன். கண்டிப்பா அது பயங்கர டெரரா இருக்கும். மோஸ்ட்லி ஒரு பெரிய டிராகன் இருக்குதுன்னா அதோட குகைக்குள்ள எறும்புகள் வரத அந்த டிராகன் பெரிய விஷயமா கவனிக்காது. ஆனா அதே டிராகன் இருக்கிற குகைக்குள்ள இன்னொரு டிராகன் வருதுன்னா அந்த டிராகன் சண்டை தான் போடும். அதனால இப்போதைக்கு அந்த பீஸ்டோட இடத்துக்குள்ள நான் போகாம இருக்கிறது தான் கரெக்டான விஷயம். ஏன்னா நான் போனா என்னோட பவர்ஸ் அந்த பீஸ்ட் சென்ஸ் பண்ணிச்சுனா கண்டிப்பா சண்டைக்கு வரும். சோ அது இப்போதைக்கு தேவையில்லைன்னு அங்கிருந்து போயிருவாரு. அதுவே இங்க அந்த மான்ஸ்டர் நம்ம ஹீரோ கிட்ட இருந்து கிட்டத்தட்ட ஒரு 1.5 கோடி பாயிண்ட்ஸை கம்ப்ளீட்டா அப்சர்வ் பண்ணிருமா. அதுக்கப்புறம் உன்னை அப்புறமா சாப்பிட்றேன்ட்டு அது போய் ஜாலியா அங்க தூங்கிக்கிட்டு இருக்கு. ஆஹா இவ்வளவு பாயிண்ட உருவிருச்சு, இன்னும் கொஞ்சம் தான் இருக்குது, அது எங்கேயாவது உருவருக்கு முன்னாடி தல ப்ளீஸ் நான் இந்த மாதிரி நான் ரொம்ப வீக்கான ஆளு, என்கிட்ட இருக்கிற பாயிண்ட்ஸ் எடுத்து என்ன பண்ண போறேன், நான் வேணும்னா போய் ஏதாவது ஸ்ட்ராங்கான ஆளுங்களை பிடிச்சிட்டு வரேன், அது வரைக்கும் கொஞ்சம் நீ என்ன போறதுக்கு பெர்மிஷன் கொடுக்குறியான்னு கேட்க அது அமைதியாவே இருக்குமா. நம்ம ஹீரோ ஓகே பர்மிஷன் கிராண்டட் தான் போலேன்னு வேகமா அங்கிருந்து வந்தவனும் போச்சு போ 1.5 கோடி பாயிண்ட் போச்சு, இனிமேல் இங்கெல்லாம் இருக்க முடியாதுன்னு சொல்லி அந்த இடத்த விட்டு எஸ்கேப் ஆகலான்னு பார்த்தா நேரா திருப்பியும் ஒரு 4 காட்டுவாசி கிட்ட போய் மாட்டிக்குவான். அதுக்கப்புறம் என்ன அந்த 4 பேரையும் கூப்பிட்டு வந்து அந்த பீஸ்டுக்கு உணவாக்கிட்டு இருப்பானா. அந்த பீஸ்ட் அவங்கள சாவடிக்காது, ரதர் அவங்க கிட்ட இருக்கிற எனர்ஜியை மட்டும் அப்சர்வ் பண்ணிக்கிட்டு இருக்கும். அதுக்கப்புறம் என்ன கண்டிப்பா இந்த தடவை மிஸ் ஆகக்கூடாதுன்னு நம்ம ஹீரோவும் அந்த காட்டை விட்டு எஸ்கேப் ஆகலான்னு பார்த்தா அங்க ஏதோ பள்ளத்தாக்குல ஒரு பெரிய ஆர்மி மாதிரி ஏகப்பட்ட ஆளுங்க போய்கிட்டு இருப்பானுங்க. அவங்க ஏதோ வெள்ளை கலர் சொக்காலாம் போட்ட மாதிரி தெரியும். என்னடா இது புதுசா இருக்கிறானுங்க, ஒருவேளை நம்ம பில்ட் பண்ணி வச்ச ஆர்மியை அட்டாக் பண்றதுக்காக இது உனக்கு வரானுங்களோ அப்படிங்கிற ஒரு யோசனை ஒண்ணு வரும். ஆஹா அப்படின்னா நம்ம ஆளுங்களை போய் நம்ம முதல்ல வான் பண்ணி ஆகணுமேனு திருப்பி வந்த வழியே தான் வருவான். ஏன்னா அந்த காட்டுக்குள்ளதான் போயாகணும், வேற வழி இல்லைன்னு மறுபடியும் அந்த பீஸ்ட் கிட்டே அவன் வந்து நிக்கும் போது ஆப்வியஸா அந்த பீஸ்ட நம்ம ஹீரோ பகச்சுக்கிறதுக்கு சுத்தமா விரும்பல. அதனால என்னப்பா திருப்பி என் பவர்ஸ் எடுக்கணுமா எடுத்துக்கோ அப்படிங்கிற சொல்லி மொத்தமா கொடுத்துறானா. மறுபடியும் ஒரு 1.5 கோடி பாயிண்ட்ஸ் போனதுக்கு அப்புறம் மொத்தமா
ஃபியூஸ் போன பல்ப் மாதிரி ஓரமா போய் உட்காந்துக்குவான். எப்பா இதுக்கு மேல முடியாதுடா சாமி, இதென்ன ஒரே நாள் இவ்வளவு பவர்ஸ் அப்சர்வ் பண்ணிக்கிட்டு இருக்குது, ஒருவேளை இது ஏதாவது அட்வான்ஸ் லெவல்ல இருக்குதோ அப்படின்னு யோசிக்க, அப்பதான் ஆல்ரெடி ஒரு 4 பேர் அவன் பிடிச்சி போட்டிருந்தான்ல, அவங்க கிட்ட ஒரு கிளவ் ஒன்று இருக்கும், மேபி இதுல சில எனர்ஜிஸ் எல்லாம் இருக்குல்லன்ட்டு அந்த எனர்ஜியை அவன் சிஸ்டம் மூலமா அவன் எடுத்துக்கிறானா. பரவாயில்லையே, இப்ப இந்த பீஸ்டுக்கு நான் பிடிச்சி வந்து கொடுத்த ஆளுங்கெல்லாம் கொஞ்சம் லெவல் அதிகமா இருக்கிற காரணத்துக்காக அவனுங்க யூஸ் பண்ற வெப்பன்ஸும் ஸ்ட்ராங்கா இருக்கு அப்படின்னா, இது மூலமாவே கிட்டத்தட்ட எனக்கு ஒரு 100 மில்லியன் பாயிண்ட்ஸ், ஒரு 10 கோடி பாயிண்ட்ஸ் கிடைக்கும் போலேன்னு யோசிச்சவனும் மறுபடியும் காட்டுக்குள்ள போயிட்டு இந்த காட்டுவாசிங்க இருப்பானுங்களே அவனுங்களை வம்பெழுத்து நேரம் அந்த பீஸ்ட் கிட்ட வரைக்கும் வர வைக்க, அந்த பீஸ்ட் அவனுங்களை ஆப்வியஸா அட்டாக் பண்ணி அவனுங்களை காலி பண்ணிடுவான். ஆனா அவனுங்கிட்ட இருக்கிற வெப்பன் இருக்குதுல, அதை நம்ம ஹீரோ சேகரிக்க ஆரம்பிக்கிறான். அதுக்கப்புறம் அவனோட சிஸ்டம்ல போயிட்டு இன்னும் அவன் சில அப்கிரேட் பண்றதுக்கான விஷயங்கள்லாம் இருக்கு. முதல்ல அவனோட தலையை வந்து பயங்கரமா இம்ப்ரூவ் பண்ணி வச்சுக்கணும் அப்படின்னு நினைக்கிறான். சோ மண்டையில எங்க அடிபட்டுனா பொட்டுன்னு போயிரும்ல. ஆனா அதுக்கே கிட்டத்தட்ட 20 கோடி பாயிண்ட்ஸ் கிட்ட தேவைப்படுற மாதிரி தெரியுது. என்ன இவ்வளவு தேவைப்படுது, சரி ஏதோ இருக்கட்டும்னு அந்த வெப்பன்ஸ் எல்லாத்தையும் கலெக்ட் பண்ணான்ல, அதை எல்லாத்தையும் மூட்டை கட்டிட்டு, பீஸ்ட் தலைவரே நான் போய் உங்களுக்காக ஆளுங்களை புடிச்சிட்டு வரேன், இந்த மூட்டையை கொஞ்சம் எடுத்துட்டு போக வேண்டியதா இருக்கு, நான் போயிட்டு சட்டுப்புட்டு வந்துடுறேன், ஒன்னும் பிரச்சனை இல்லை அப்படின்னு அங்கிருந்து கிளம்ப. ஆனா அதே நேரத்துல ஹீரோ எப்படி தொலைச்சிட்டாங்கிற விஷயத்த போய் அவங்களோட வாத்தியார்கிட்ட சொன்னா, அந்தம்மா தயத்தக்கான குதிச்சுக்கிட்டு இருக்குது, அப்புறம்லாம் இது கூட நீங்க வந்திருக்கீங்க, ஹீரோ மட்டும் தான் தொலைச்சிருக்கீங்க, நீங்களா உருப்படியா வந்திருக்கீங்கன்னா உங்களுக்கு அறிவு இருக்காடா அப்படிங்கிற மாதிரி வச்சு கிளிச்சுக்கிட்டு இருக்க. இல்லம்மா கொஞ்சம் பொறுமையா இருன்னு டீன் சொல்லும் போது, நான் இதுக்கு பொறுமையா இருக்கணும், என்னோட பொண்ணு இறந்து போயிருக்கா, எங்க அப்பா காணாமே போயிட்டாரு, என் பொண்ணு இறந்து போனதுக்கு என் பொறுப்பு இல்லாத புருஷன் தான் காரணமா இருக்கிறான், இப்ப என்னன்னா நீங்க எல்லாம் பொறுப்பு இல்லாம என்னோட ஸ்டூடெண்ட கூட்டிட்டு போய் தொலைச்சிட்டு வந்திருக்கீங்க. ஒரு பாயிண்ட்டுக்கு மேல வைஸ் பிரின்சிபலுக்கும் கோவம் வந்து அவரும் புடிச்சு நம்ம ஹீரோவோட வாத்தியார திட்ட ஆரம்பிக்கிறாங்க. தேவையில்லாம முட்டாள் மாதிரி செல்ஃபிஷா பேசிட்டு இருக்காதா, இதுக்கு முன்னாடி இங்க ஏகப்பட்ட பேர் வந்து நம்ம உயிரை காப்பாத்துறதுக்காக இறந்து போயிருக்காங்க, இந்த இடத்துக்கு வந்தா இந்த மாதிரி ஏதோ ஒண்ணு நடக்கதான் செய்யும், ஆனா அதுக்குன்னு இங்க இருக்கிற ஹீரோஸா அசிங்கமா பேசாதடி அப்படின்னு கத்திக்கிட்டு இருக்கேன். ஆனா அப்ப அந்த கான்வர்சேஷனை பிரேக் பண்ற விதமா நம்ம ஹீரோ காட்டுவாசிங்க சில பேருக்கிட்ட இருந்து தப்பிச்சு வந்துகிட்டு இருப்பானா, அதுல ஒரு தான் பயங்கர பவர்ஃபுல்லா இருப்பான் போல, விட்டுருந்தா நம்ம ஹீரோ பொறுத்துல இருந்து இருப்பான். ஆனா உள்ள இறங்குனா நம்ம பாக்ஸிங் வாத்தியாரு தான் வச்சு பிரிச்சுமே ஆரம்பிச்சிடுறாரு. கவலையே படாம அந்த ஆள் பாட்டுக்கு ஃபுல் பவர் அன்லீஷ் பண்ணிட்டு 3 பேரையும் போட்டு பொலன்னு பொழந்துகிட்டு இருக்க. அதுல மெயினா இருக்கிற ஒருத்தனோட கையை அடிக்கும் போது அவன் கான்நெட்லாம் வச்சு பிளாக் பண்ண ட்ரை பண்றான். பட் அதையும் சேர்த்து உடைச்சு அவன் கையை ரெண்டையும் நொறுக்கி விட்டாரு. அப்புறம் அவன் உயிரோட தப்பிச்சு அங்க இருந்து எஸ்கேப் ஆயிடுறானா. அப்ப ஹீரோவும் என் தலை உங்ககிட்ட இருக்கிற பவருக்கு ஒரு 6வது லெவல் வாரியரை நீ கொண்டிருப்பேன்னு நான் எதிர்பார்த்தேன்னு சொல்லும் போது, கொல்றது அதெல்லாம் தேவையில்லை, இந்த உடஞ்சு போன கையை வச்சுட்டு ஊர்ல போய் அவன் என்ன பண்ண போறான், ஒன்னும் பிரச்சனை கிடையாது, வா கிளம்பலான்னு கூட்டிட்டு வரும்போது நம்ம ஹீரோக்கு பயங்கரமா அடிபட்டு இருந்திருக்கும். ஆனா அவன் ஆல்ரெடி அந்த காட்டுவாசி பசங்களோட இந்த மெடல் மாதிரி ஒண்ணு இருக்குமா அவங்க கழுத்துல போட்டு இருந்திருப்பானுங்க, அதை எடுத்து காட்ட, அதை பார்த்து அங்க இருக்கிற வாத்தியாரங்களா ஷாக் ஆயிடுறாங்க. ஏன்னா அந்த காட்டுவாசிங்க கழுத்துல போட்டிருக்க மெடலுங்கிறது அவங்க என்ன லெவல்ல இருக்கிறாங்க அப்படிங்கறத குறிக்கிறது மட்டும் இல்லாம அவங்க செத்து போற வரைக்கும் அவங்களோட உடம்புல இருந்து இதை கழட்டுறதுங்கிறத நினைச்சு கூட பார்க்க முடியாது. அப்படின்னா நம்ம ஹீரோ ஏகப்பட்ட இந்த காட்டுவாசிக்காரங்களை வந்து போட்டு தள்ளியிருக்கான் போலயேன்னு முதல்ல இருக்கிற எல்லாருக்கும் பயங்கரமான ஆச்சரியம். ஈவன் நம்ம ஹீரோவோட வாத்தியாரு கூட லைக் என்னடா இப்படி பண்றானே அப்படின்னு கோவம் இருந்தாலுமே பரவாயில்ல நம்ம ஸ்டூடெண்ட் கெத்துடா அப்படின்னு சொல்லி பயங்கர பெருமையா இருக்கும். நிறைய ஆர்மியை சேர்ந்த ஆளுங்களுமே சுத்தி நின்று ஹீரோவை அப்ரிஷியேட் பண்ணி கை தட்டுவாங்க. சோ இவங்க தான் கேவ் வாரியர்ஸ், ஆமா இந்த வேட்டக்கார மாதிரி இருந்தவனுங்க, இவங்க எல்லாமே மனிதர்களுக்கு எதிரான ஆளுங்க அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் அடிப்பட்ட நம்ம ஹீரோவுக்கு கட்டெல்லாம் போட்டு கூடவே சில போதனைகள்லாம் கொடுத்து என்ன நடந்துச்சுன்னு விசாரிக்கும் போது, முதல்ல அந்த விஷயம் எல்லாம் இருக்கட்டும், இப்படி நான் காட்டுக்குள்ள போகும்போது ஒரு விஷயத்த கவனிச்சேன், அங்க வேலி வழியா ஏதோ ஒரு பெரிய ஒரு ஆர்மியே நம்மள அட்டாக் பண்றதுக்காக வராங்கன்னு நினைக்கிறேன், அவங்களோட ட்ரெஸ்ல வந்து ஏதோ சூரியகாந்தி படம் போட்ட மாதிரி இருந்துச்சு, மேபி அவங்க வேற சிட்டியை சேர்ந்த ஆளுங்களா இருக்குமோன்னு சொல்ல உடனே அங்க இருக்கிற பெரிய தலைக்கட்டுங்களா, ஓகே வேல்யூபிளான இன்ஃபர்மேஷன், இந்த நியூஸை எல்லா டிபார்ட்மெண்ட்டுக்கும் ஸ்ப்ரெட் பண்ணுங்க, உடனே நம்ம போருக்கு தயாராகணும்னு சொல்றாங்களா. என்ன மாமே நீ கொடுத்த இன்ஃபர்மேஷன் போருக்கு வழிவகுக்குதா அப்படின்னு பக்கத்துல ஒரு பையன் கேட்க, அங்கே இந்த ஒரு எபிசோடே முடிக்கிறாங்க. சோயா தேங்க்யூ.